ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் vlogs. கொஞ்சம் கோல்டுன்றதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் லாங் வீடியோ போட்டு ஒரு ரெசிபி போட்டுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காகவே இன்றைக்கி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரெசிபி தாங்க. தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு முருங்கைப்பூங்க, சூப்பரான ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னே சொல்லலாம். முருங்கைப்பூ வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் தான் வாங்கி செஞ்சு கொடுப்போம். முருங்கைப்பூ வந்துட்டு நம்ம யாரும் அவ்வளோவா வாங்கவும் மாட்டோம். நிறைய இடங்களில் கிடைக்கவும் கிடைக்காது. சப்போஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இது இப்படியே செஞ்சும் சாப்பிடலாம். இதில் வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹெல்த்துக்காக, ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் பாசி பருப்புங்க தண்ணியில் அலசிட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. முருங்கைப்பூவில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டொமக் பெயின் இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி தொந்தரவு இருக்கும்ல, அதுக்கெலாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க கிடைக்கும் போதெல்லாம். மார்னிங் வந்து ஸ்கூல் டைம்லேயும் வந்து ரெடி பண்ணிடலாம், குயிக்காக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே முருங்கைப்பூ நல்லாவே வெந்துடும். ஸோ உப்பு, தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சாச்சு. நல்லா வந்து தேங்காய் துருவல் ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் வற்றி வரணும். இதை இப்படியே வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்கும். இது இன்னும் நல்லா ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைப்பூ அடிக்கடி கிட்ஸுக்கு கொடுங்க, மெமரி பவருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.